அம்மாவின் மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறதுக்கு ஒரே சக்தி சசிகலா தான். இனிமேலும் இந்த நிலை தொடர்ந்தால், தோல்விகள் தொடர்ந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது. கட்சியை காப்பாற்றணும்னா ஒரே வழி, தெரிஞ்சவங்க ஒன்று சேரணும் தான் சொல்லிக்கிறாங்க. கலகக்குரல், வீம்புக்கு கலகக்குரல் எழுப்புவர்கள் அங்கே குறைவு. மற்ற இயக்கங்களை ஒப்பிடுற போது கிட்டத்தட்ட எதுக்காக வரோம், சேலத்தில் அவருடைய வீட்டில் எதுக்காக வர்றோன்னு சொல்லாமலேயே அண்ணன் உங்களை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. கட்சிக்கு துரோகம் செஞ்சார். இப்போ இருக்கிற சூழல்ல கட்சியை காப்பாற்றணும்னா அண்ணன் எடப்பாடி அல்லது ஓபிஎஸ் இரட்டை தலைமை தான். நம்ம சசிகலாவை அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறனால அதே 2500 பேர் ஏன் சொல்லி கைதிட்டாங்க. அதிமுகவில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ட்வீட். 6 முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தளபதிகளாக பார்க்கப்பட்டவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் அவர் பேசுகிற கருத்துக்கு மாற்றா கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும், பிரிந்தவர்கள்லாம் சேரணும்னு 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கீங்க. என்ன நடந்திருக்கு? அந்த சந்திப்பு நடந்தது நிஜம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஆச்சரியப்படலை. இந்த 6 பேர் யார் யாருன்னு எடப்பாடியினுடைய இடது வலதுமாக இருந்தவர்கள் அவர்கள். முதல்ல செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி வேலுமணி, சிவி சண்முகம், கேபி அன்பழகன், இந்த 6 பேரும் தான் போய் சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல விதமாக தான் சந்திப்பு நடந்தது. கிட்டத்தட்ட எதுக்காக வர்றோம்னு சேலத்தில் அவருடைய வீட்டில் எதுக்காக வர்றோன்னு சொல்லாமலேயே அண்ணன் உங்களை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. பெரிய கட்சிக்காரர்கள் கூட்டம் இல்லாமல் மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் எழுந்தது. ஏன்னா 2 தரப்புமே தங்கள் தரப்பில் உறுதியாக இருந்தாங்க. தொண்டர்கள் வேலை செய்யலை, அது உங்களுக்கே தெரியுது. 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கிறோம். அதில் 5 தொகுதி தென் மாவட்டத்து தொகுதிகள். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா, அதாவது வேதனைப்படுகிற அளவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. சில தொகுதிகளில் 10,000 வாக்குகள் கூட வாங்கலை. அது இந்த நிலைமை அதிமுக சமீப சில 10 ஆண்டுகளில் வந்ததே கிடையாது. படுதோல்வியை சந்தித்த போது கூட இவ்வளவு கீழான ஒரு வாக்குகள் அந்த கட்சி பெற்றதே கிடையாது. இதுக்கு காரணம் பல இருக்கலாம். ஆனால் முதல் காரணம் தொண்டர்கள் மனதில் இருந்த சோர்வு தான். நம்ம பிரிஞ்சிட்டோம், அதனால தான் இப்படி வலுவான கூட்டணி அமையலை, நம்மளை நம்பி யாரும் வரலை அப்படின்னு பல விஷயங்களை இவங்களும் எடுத்து சொல்லி, இனிமேலும் இந்த நிலை தொடர்ந்தால், தோல்விகள் தொடர்ந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது. கட்சியை காப்பாற்றணும்னா ஒரே வழி, பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும் தான் சொல்லிக்கிறாங்க. வருத்தங்கள் 2 பேருக்கும் இருக்கு. நம்மளுக்கும் வருத்தங்கள் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. இனிமேலும் அதை பேசிட்டு இருக்க வேண்டாம். என்ன கண்டிஷன், யாருக்கு என்ன பதவி, அதெல்லாம் நேற்று பேசப்பட்டதா எனக்கு தெரியல. பிரிந்தவர்கள் சேரணுங்கிறது சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், தினகரன் எல்லாரும் இந்த ஒரு தனி ராமசாமி குப்புசாமியும் சேர்த்துதான் ஊர் அறிஞ்சவங்க நம்ம அவங்கள பேசுறோம். இப்ப பிரிஞ்சிருக்காங்கன்னா அந்த 3 பேர் தானே வெளியே தெரியுறாங்க. எந்தெந்த கண்டிஷன்ல என்னென்ன நிபந்தனைகள், யார் எதை போடுறோம், யார் எந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த மனப்பான்மைக்கு நீங்க வாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க போது கூட ஓபிஎஸ்க்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை பலாப்பழத்தை தூக்கிட்டு போனவர் அப்படின்னு சொன்ன. நீங்க தள்ளி வச்சது பிறகு, கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவருக்கு வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கணுமா? இல்ல வீட்டுல போய் இல்லப்பா, நீங்க வாதங்களை பேசணும்னு ஆரம்பிச்சா என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். சமாதானம் அடையணும்னு நினைச்சா பெருந்தன்மை தான் அங்க முன்னாடி வந்து நிக்கணும். சரிதானா? அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. எடப்பாடி அந்த வார்த்தைகளை சொல்லி அடுத்த 2 நாட்கள் தான் அந்த சந்திப்பு நேற்று நடக்குது. இவர் இல்லாம ஒரு பிளான் நடந்து இந்த 6 பேர் போயிருக்காங்க, அப்படி புரிஞ்சுக்கணுமா? யார் இல்லாமல்? எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து இந்த 6 பேர் டிஸ்கஸ் பண்ணி. ஆமா, கண்டிப்பா. இப்போ நான் சும்மா தற்செயலா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன், சிவி சண்முகம் அது வெளியே கார்ல வந்தாரு, அப்படியே பாத்துருக்க போறாங்க. முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் இந்த தாட் இருக்குன்னு அர்த்தமா? இருக்குல்ல. அதாவது அதிமுக மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரியான கட்சின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். அம்மாவின் மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறதுக்கு ஒரே சக்தி சசிகலா தான். அந்த சசிகலாவை பொதுச் செயலாளராக இந்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறதுனா 2200 பேர் ஏன் கைதட்டுவாங்க, தட்டினாங்க. நம்ம விஷுவலா பார்த்தோம், ரகசியம் இல்லை. கட்சிக்கு துரோகம் செஞ்சார். இப்போ இருக்கிற சூழல்ல கட்சியை காப்பாற்றணும்னா அண்ணன் எடப்பாடி அல்லது ஓபிஎஸ் இரட்டை தலைமை தான். நம்ம சசிகலாவை அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறனால அதே 2500 பேர் ஏன் கைதட்டினாங்க. இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒற்றை தலைமை அவசியம், ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்குவோம், அதே 2500 பேர் கட்சியை கைதட்டினாங்க. அதாவது என்னன்னா, இது ஏதோ ஆட்டு மந்தைகள்னு சில பேர் வெளியில விமர்சிச்சாங்க. அந்த வார்த்தையில நான் பயன்படுத்த மாட்டேன். கட்சி தலைமை அந்த கட்சியின் நலனுக்காக, எதிர்கால வளர்ச்சிக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது நல்லதாக தான் இருக்குன்னு நம்புற தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள். கலகக்குரல், வீம்புக்கு கலகக்குரல் எழுப்புவர்கள் அங்கே குறைவு. மற்ற இயக்கங்களை ஒப்பிடுற போது நான் பார்த்த அதிமுகவை நான் சொல்றேன். திமுக இந்த கட்டுக்கோப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன, அந்த சூழல் வராதனால நம்ம அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை.
அதிமுக நான் பார்த்து ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அல்லது ஜார்ஜை பிரிஞ்சதுலேருந்து கவனிச்சுக்கிட்டு வந்தா அந்த கட்சியோட வரலாற்றை அவங்க ஒரு முடிவு எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஜார்ஜை பிரிஞ்சுட்டாங்க, வா நீயா நானா பார்த்துக்குவோம், 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க, சரி சேர்ந்துக்குவோம், அந்த மனநிலை கொண்டவர்கள் அதிமுக.